ஐயருட்டம்மா, ஐயருட்டம்மா, நீ நீ ராக்கா இல்ல? ஆமா தாயி, உங்க ராக்காயே தான். நீ நீ செத்து போகலையான்னு கேக்குறீங்களா? தாயி, உடம்பு சாகும், உசுறு கூடவா சாகும்? நான் தானே உடம்ப சம்ஸ்காரம் பண்ணேன். நான் காண்றது கனவா? வாழ்க்கையே ஒரு கனவு தானே, அதுல இதுவும் ஒன்னா இருக்கலாம் இல்லையா? என்னடி நீ அப்படி எல்லாம் தத்துவார்த்தமா பேசுற? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடி. உங்களுக்கு குழப்பமா இருக்கு, என் பிள்ளைங்களை பிரிஞ்சதுனால எனக்கு கலக்கமா இருக்கு. என் பிள்ளைங்க எங்க தாயி? நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்டி. கொடுத்த வாக்க காத்துல பறக்க விட்டுட்டேன். உன் நெஞ்சில நெருப்பு அள்ளி கொட்டி பெத்த வயிற பத்தி எறிய விட்டுட்டேன்டி. தாயே, ஆமாரா கை, ராத்திரியில இங்க படுத்திருந்த பிள்ளைங்க காத்தால பாக்குறது காணலடி. நீங்க அஜாக்கிரதையா இருந்திருக்கலாம், ஆனா பச்சை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பா அந்த மூக்காம்பிகை இருப்பான்னு உறுதியா சொன்னீங்களே, அந்த அம்பிகை கூட வளர்ச்சி வந்துட்டா. அவளை தாண்டி பூர்ணமா நம்பிட்டு இருந்தேன். அநாத ரட்சகின்னு பேர் எடுத்தவ இந்த அநாதைகளை கைவிட மாட்டான்னு சத்தியமா நம்பிட்டு இருந்தேன். அந்த நீலி இப்படி நீதியை காயப்படுத்துவான்னு நான் நினைக்கவே இல்லடி. நான் மோசம் போயிட்டேன்டி, மோசம் போயிட்டேன். மோசம் போனது நானா நீங்களா? என்ன அப்படி நான் உங்ககிட்ட கேக்குறதா? நீங்க அவகிட்ட போய் கேளுங்க. நம்பினவங்களை வஞ்சிக்கிறவளுக்கு எதுக்கு நவராத்திரி விழா? மத்தவங்களை காக்க திராணி இல்லாதவனுக்கு எதுக்கு தேரும் திருவிழாவும்? எல்லாரும் விழுந்து விழுந்து கும்பிடும் போது நீங்க துணிஞ்சு நின்னு கேளுங்க. மத்தவங்களுக்கு அருள் புரியுது இருக்கட்டும், பெத்தவ வந்திருக்கா, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்றது கேளுங்க தாயி, போய் கேளுங்க. கனவா? ஆமா, கனவேதான். கனவா இருந்தாலும் நனவா இருந்தாலும் நியாயம் நியாயம் தானே. அந்த ராக்காய் வந்து கேட்கலனாலும் அந்த மூகாம்பிகை கிட்ட நான் கேட்கத்தான் போறேன். என் குழந்தைங்க எங்க எங்கன்னு கேட்கத்தான் போறேன். இந்த ஆத்துக்குள்ள மாத்திரமல்ல, இந்த ஊருக்குள்ளேயே நீ நுழையிறது நான் விரும்புறேன். மீறி நுழைஞ்ச என்ன உயிரோட பார்க்க முடியாது, என் பணத்தை கூட நீ பார்க்கப்படாது. இது அம்பாள் பேர் நானே பழிகிறது. யாரு? பூரணியா? அந்த பூரணி நில்லு. நீங்களா? நானேதான். ஆச்சரியமா இருக்கா? நான் காண்றது கனவுலையே. கனவா? ஆமா, நேக்கு இப்போ எல்லாம் கனவா தான் தோன்றது. கனவு இல்லம்மா, நிஜம்தான். ஏன்னா என்ன மன்னிச்சுட்டா? நீ தப்பு பண்ணிருந்தானா நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு அந்த மூகாம்பிகையே வந்து டே வேதம் படிச்ச மடையா, உனக்கேண்டா இந்த பேதமும் அபேதமும்? சர்வ வியாபியான நான் தான் சகல ஜீவராசிகளையும் வியாபிச்சுட்டு இருக்கேன். வேண்டுதல் வேண்டாம பார்க்காம வாழ வேண்டிய நீ ஏண்டா இப்படி தீண்டுதல் தீண்டாம பாக்குறேன்னு சொல்லி என் மனக்கண்ணை திறந்து விட்டுட்டா. அப்படியா? அந்த லோகமாதாவுக்கு நீங்க ஆத்மார்த்தமா செய்த பூஜைக்கு கை மேல பலன் கிடைச்சிருக்கு. அந்த அம்பாளே உங்களுக்கு காட்சி கொடுத்திருக்கா. நோக்கு புரிஞ்ச இது இந்த ஊர்க்காராளுக்கு புரியல. எல்லாரும் என்ன பைத்தியம் சொல்றா. கவலை விடுங்க, உண்மையை நம்பாதவாதான் பைத்தியக்கார. அந்த கருணாகரியே சர்வ காரணேஸ்வரியை போய் தரிசனம் பண்ணுவோம் வாங்கோ. அம்மா. தம்பி முத்து, நான் இன்னைக்கு விடுதலையாகி வெளியில போறேன்ப்பா. நீங்க விடுதலையாகி வெளியே போறீங்க, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சுத்தி இருந்த ஒரு வெளிச்சம் என்னை விட்டு போற மாதிரி தோணுது. நீ சஞ்சலப்படுற, நான் சந்தோஷப்படுறேன்ப்பா. என்னுடைய விடுதலை உனக்கு விமோச்சனத்தை தேடி தரப்போகுது. உண்மையான குற்றவாளிய எனக்கே சரியா அடையாளம் தெரியாதப்ப நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சந்தேகப்படுறியா? தம்பி, மேதைகளை கண்டுபிடிக்கிறதாப்பா கஷ்டம். கோடி பேர்ல ஒரு கேடியை என்னால சுலபமா கண்டுபிடிக்க முடியும். என்னோட விதி இப்போ உங்க கையில தான் இருக்கு. கவலைப்படாத தம்பி. காகிதத்தில் எழுதப்பட்ட வாசகங்கள் கல்லிலே செதுக்கப்பட்ட சாசனங்கள் இல்ல. தீர்ப்புகள் திருத்தி எழுதப்படும். ஹரஹர சங்கரா,
ஜெய ஜெய சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கரா. எவன்டா அவன் வீட்டுக்குள்ளேயே பரதேசி பைய? நான் பரதேசி இல்லப்பா. பின்ன என்ன உபதேசியா? ஆமா, உபதேசியாத்தான் வந்திருக்கேன். அழகேசனை கொலை செஞ்சது நீதாங்கிறத ஒத்துக்கிட்டு அந்த அப்பாவி முத்துவ மரணத்திலேருந்து காப்பாத்துன்னு உனக்கு உபதேசிக்கத்தான்ப்பா வந்திருக்கேன். கொலையா? நானா? என்னடா சொல்ல? என்னடா பாக்குற? ஒண்ணுமில்ல, இந்த அடிய வாங்கினவன் பழைய கேடி கண்ணப்பனா இருந்தா உன்னுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். என்னது கேடியா? கேடி, ரவுடி, கொலகாரன், கொள்ளக்காரன் இப்படிப்பட்ட சகலவிதமான சமூக விரோத பட்டங்களுக்கும் நான் சொந்தக்காரனா இருந்தவன்ப்பா. அதனாலதான் உன்ன மாதிரி ஆட்களை என்னால சுலபமா அடையாளம் கண்டுபிடிக்க முடியுது. என்னடா மிரட்டுற? நான் தான் கொலை செஞ்சேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? மணி, மனிதர்களால எழுதப்பட்ட சட்டமும் சமூக நீதிக்காக ஏற்பட்ட நீதிமன்றங்களும் தகுந்த ஆதாரங்களும் சாட்சியங்களும் இல்லாத காரணத்தால உன்னை தண்டிக்க தவறலாம். ஆனா அறத்தையும் தர்மத்தையும் இரு தட்டுகளாக்கி அந்த நீதி தராசை ஏந்தி நிற்கிறாளே தாய் மூகாம்பிகை, அவளுடைய தகிக்கிற பார்வைங்கிற தண்டனையிலிருந்து நிச்சயமா நீ தப்பவே முடியாது. தகிக்கிற பார்வை, தாய் மூகாம்பிகை. I am sorry to say. நீங்க ஏன் சார் வருத்தப்படுறீங்க? இன்னைக்குதான் எனக்கு கடைசி நாள் இல்லையா? ஏன் சார், நான் ஒருத்தன் போறதுனால பிரளயமா வந்துட போகுது? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட எல்லாருமே இப்படிதான் தத்துவம் பேசுவாங்கங்கிறீங்களா? என் பேச்சுல தர்மமும் இருக்கு சார். ஏன் சார், தூக்குல போடுறதுக்கு முன்னாடி உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கேப்பீங்களாமே, அது உண்டா சார்? சார், என் கழுத்துல இருந்து எடுத்தீங்களே என் தாய் மூகாம்பிகை டாலர், அதை நான் கடைசியா பார்க்கலாமா சார்? சரிப்பா முத்து, உனக்கு ஏதாவது சாப்பிட ஆசை இருந்தா கேடு, தர சொல்றேன். சாப்பிடுற ஆசையா சார்? ஒரு வாய் சோத்துக்காக நான் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல சார். எனக்கு நீங்க கடைசியா தர போற சாப்பாட்டை வீதியில பசியோட துடிக்கிற ஒரு ஏழைக்கு போடுங்க சார். ஒரு ஆத்மா பிரியறப்ப இன்னொரு ஆத்மா குளிரட்டும். சார், எஸ், இந்த கைதி கேட்ட டாலர் கொடுங்க. அம்மா மூகாம்பிகே, சேகர், இன்னைக்கு நாம 2 பேரும் அந்த சினிமாவுக்கு போக வேணாம்டா. நைட் ஷோ, அதுவும் அந்த படம் ஒரு பேய் படமா. எனக்கு பேய்னாலே ஒரே அலர்ஜி, பயம். போக வேணாம்டா. பேய திரையில பார்த்தாதான் பயம். அதே பேய் நேர்ல வந்தா, அதுவும் பக்கத்துல பார்த்தா, என்னடா குடிக்காமலே வளர்ற? இந்த குடிச்சுட்டு வளரு. 3 kings, 3 years. Take it. என்னடா அதுக்குள்ள மூட்டையை கட்டுற? உட்கார், ஆடு. நோ, டைம் ஆயிடுச்சு. We will see next time. அப்ப ஆட மாட்டியா? ஆட மாட்ட? பேய்! பேய்!
நான் தான் உன்னால கொலை செய்யப்பட்ட அழகேச வந்திருக்க